குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 29 மார்ச் 2026 முதல், அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 4ஆம் தேதி ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான கடகராசிக்கு மட்டுமான வாரப்பலன் எது போலும் என்றால், பொதுவான பலன் கடகராசிக்கான பொதுவான பலன் எது போல இருக்கும் என்றால், இந்த வாரம் ஒரு கலவையான சவால் நிறைந்த ஒரு அனுபவத்தை தான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கும். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டை மீனத்தில் செவ்வாயின், சனி, சூரியன் 3 கிரகங்கள் இருப்பதால 9ஆம் வீடான பாக்கிய வீடு, அது உயர் கல்வி பற்றி சொல்ற வீடு, பயணங்களை பற்றி சொல்ற வீடு, தந்தையை பற்றி சொல்ற வீடு. இந்த 9ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருப்பது, அந்த 3 கிரகங்கள் தன் 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டை பார்ப்பது, உங்க வீட்டுக்கு கன்னி 3ஆம் வீடாக இருப்பதால் உங்களுடைய சகோதரர்கள், அது சார்ந்த தொடர்பு அதை தொலைத்தொடர்பு சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தைரியம், ஆற்றல், இதெல்லாம் ஒரு விதமான அழுத்தத்தை நீங்கள் உணரலாம். அதில் தடைகளும் ஏற்படும். இதற்கு அடுத்து சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குது. அது உங்களுக்கு 11ஆம் வீடு, லாப வீடு. அதுக்கு அடுத்து அது 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்குது. அது உங்களுக்கு 6ஆம் வீடு, அது நோய் எதிரிகளை குறிக்கும் வீடு. இப்படி இருக்கும்போது, அது பார்வைகள் இருக்கும்போது, அதனால உங்களுக்கு ஒரு விதம் வருமானம் அதிகரிக்கும், ஆற்றல் உண்டாகும். ஆனால் போட்டி மற்றும் உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு உங்கள் வீட்டில் 12ஆம் வீட்டை விரைஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கு, புனர்பூச நட்சத்திரத்தில். அது 5ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் வீடான துலாத்தை பார்க்குது. 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது. அது உங்களுக்கு 6ஆம் வீடு. 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்ப்பது இதனால் உங்களுடைய வீட்டு வாழ்க்கை சார்ந்த சூழல், உங்களுடைய சொத்து மற்றும் உங்களுடைய எதிரிகள் மற்றும் நீண்ட கால பிரச்சனைகளை சிந்தனைகளை மாற்றங்களை ஏற்படுத்தும். அது அதிகப்படியான தாமதத்தையும் உண்டாக்கலாம். 2வது, சந்திரன் வளர்வரை கொண்டு சிம்மம், கன்னி, துலாத்தில் பயணிக்கிறதுனால உங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு விதமான ஏற்ற இறக்கங்கள் அதிகப்படுத்தும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் என்றால், தொழில்துறையில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு மிதமான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீடை பார்ப்பது உங்களுடைய எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு தருவதாக இருக்கும். ஆனால் பணி சுமை அதிகரிக்கும். வக்ர குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வெளிநாடு அல்லது அந்நிய தொடர்பான வேலைகளை ஒரு விதமான தாமதத்தை உண்டாக்கலாம். புதிய திட்டங்களை தொடங்குவது சற்று நீங்கள் காத்திருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு லாபம் நிலையாக இருக்கும். போட்டி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அரசு சார்ந்த தொழிலில் சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்து, உங்களுடைய இந்த வாரத்துக்கான பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் என்றால், நல்ல முன்னேற்றம் தெரியும் உங்களுக்கு. சனி 3ஆம் பார்வையாக உங்கள் 11ஆம் வீட்டை பார்ப்பதனால வருமானத்தில் ஒரு உயர்ந்த நிலை இருக்கும், உயர்வு ஏற்படும். எதிர்பாராத வருமானம் வரும். பழைய பாக்கிகள் எதாக இருந்தால் வசூலாக வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் வக்ரகுரு 8ஆம் பார்வையாக, அதாவது அது 9ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் வீடை பார்ப்பதால் நீண்டகால முதலீடுகள், அது கடன் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தலாம். இதனால் செலவுகளும் அதிகரிக்கும். அந்த செலவுகள் பயணம் சார்ந்த செலவாக இருக்கலாம், குடும்பம் சார்ந்த செலவாக, இதெல்லாம் செலவுகளை கட்டுப்படுத்த மிதமாக இருக்க வேண்டிய சூழல் உண்டாகும். பண பரிவர்த்தனை, மணி டிரான்சாக்ஷன் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்து உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் என்றால், இந்த வாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன பதற்றத்தை நீங்கள் உணரலாம். ஏன்னா வக்ரகுரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசி 5ஆம் பார்வை துலா ராசியை பார்க்குது. அது உங்களுக்கு 4ஆம் வீடு. அதனால் உங்கள் வீட்டு வாழ்க்கையில், அதுக்கடுத்து உங்களோட தாயாருடைய உடல்நிலை, மனநிலையில், 2வது சொத்து தொடர்பான விஷயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தும். கருத்து வேறுபாடுகளை போதிய மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய துணைவியார், பார்ட்னரு அல்லது காதலர்களாக இருந்த காதல் உறவுகளை உணர்ச்சிகளை ஏற்ற இறக்கங்களை காணலாம். 29, 30, 31 தேதிகளை சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விதமாக உற்சாக மனநிலை இருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் கண்ணியில் சந்திரன் இருக்கும்போது கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வார இறுதியில் ஒரு விதமான சமரச போக்கு நிலவும். இந்த வாரத்தில் பெற்றோர் அல்லது உங்களுடைய வயதில் மூத்தவர்களுடைய உடல்நிலையில் சிறு கவனத்தை நீங்கள் தேவைப்படுறதாக இருக்கும். இதற்கு அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியம் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்றால், உடல்நிலையில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மீனத்தில் 3 கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் இருக்கிறதுனால, ஏன்னா சனி 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால தலைவலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்குள்ள ஏற்பட்ட உடல் சோர்வு, மனசோர்வு, ரத்த அழுத்தத்தில் சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட சூழல் உண்டாகும். செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீடான துலாத்தை பார்க்கறதுனால மன அழுத்தம் ஒரு விதமாக அதிகரிக்கும். போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள். சந்திரன் துளாராசிக்கு வரும்போது 3, 4, 5ஆம் தேதி வரும்போது மன அமைதி ஓரளவுக்கு கிடைக்கும். இதுக்கடுத்து ஆன்மீக பயிற்சியான தியான யோகா செய்யுங்கள். தினமும் காலை நடைப்பயிற்சி செய்யுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள். இப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டதாக இருக்கும். இதற்கு அடுத்து மாணவரின் கல்வி மற்றும் பயணம், உங்களுடைய தனிப்பட்ட பயணம் எப்படி இருக்கும் என்றால், வக்ரகுரு 5ஆம் பார்வை கொண்டு இருக்கிறதுனா கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கொடுப்பதாக இருக்கும்.
இருந்தால் அது வந்து ஒரு விதமான தாமத்தை உண்டாக்கும். பயணங்களில் குறிப்பாக ஆன்மீக பயணம், உங்களுடைய கல்வி சார்ந்த பயணங்களில் வந்து சாத்தியப்படும். அது வந்து ஒரு விதமான செலவுகளும் அதிகரிக்கும், அதில் ஒரு சின்ன தடைகளும் உண்டாக்கலாம். ஆனால் குடும்பம் சார்ந்த பயணங்களில் ஒரு விதமான இனிமையான போக்கு நிலவும். உங்களுடைய ராசியிலேருந்து 12 வந்து வக்ரகுரு இருக்கிறதுனால உள்ள ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும். அதனால் வந்து சனியுடைய ஸ்தோத்திரம், அனுமான் சாலிசா நீங்கள் படிக்கலாம். வெள்ளிக்கிழமை துளசி வழிபாடு, மஞ்சள் நிற ஆடைகளை வந்து நீங்கள் அணியலாம். அதாவது வார தொடக்கத்திலேயே 29, 30, 31 தேதிகளை வந்து அம்மன் கோயிலில் வந்து நீங்கள் சென்று வழிபடலாம். அது குரு பரிகாரமாக வெண்மை நிற பொருட்களை வந்து தானம் செய்யலாம். வெண்மை நிற பொருட்கள் என்னது? பால், அரிசி, இது போல் வெண்மையான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தானம் செய்யலாம். இந்த வாரம் பொதுவாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை, திட்டமிட்ட செயல்பாடு மற்றும் வந்து குடும்ப உறவுகளை ஒரு விதமான சமரச போக்கு முக்கியம். சிறிய சவால்களை வெற்றிகரமாக நீங்கள் எதிர்கொண்டால் இந்த வார இறுதியில் 3, 4, 5 தேதியில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள கிடைக்கும். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றி முழு விவரம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகள் முழுமையாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் கடகரேச நேயர்கள் கொண்ட நண்பர்கள் கொண்ட உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இக்காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.